Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. Sri Gurubhyo Namaha. Adityaja Somaja Mangalaja Buddhaja Cha Guru Sukra Sanibhyascha Rahave Ketave Namo Namaha. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா சமேத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அது குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். எத்தனை பாவங்கள் செய்தாலுமே கூட, ரொம்ப கொடியவனாக இருந்தாலுமே கூட, தாய்க்கு பிறகு அவனை மன்னித்து ஒரு மனுஷனாக வளர்க்கக்கூடிய தகுதி ஒரு ஆசிரியருக்கு தான் இருக்குது, குருவுக்கு தான் இருக்குது. அதனால தான் ஒரு ஜாதகனை லக்னத்தையோ அல்லது சந்திரனையோ எத்தனை பாபகிரகங்கள் சூழ்ந்தாலும் அந்த சந்திரனையோ அல்லது லக்னத்தையோ குரு பார்ப்பாரேயானால் அந்த எல்லா தோஷத்தையும், அந்த ஜாதகனுடைய தோஷத்தெல்லாம் குரு வாங்கிட்டு அவனை சுத்தமானவராக மாற்றிடுவார். அவ்வளோ பெரிய தியாக மனப்பான்மை உடையவர், உயர்ந்த நல்ல பண்புகளை உடையவர் தான் குரு. அதனால தான் நான் எல்லா இடங்களிலும் சொல்வதுண்டு, உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கணும், ஒரு குருவை பின்பற்றுங்க. குரு இல்லாத பாடம் குப்பையிலே. அப்படி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, குரு பயிற்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி மதியம் 1:20 குரு பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற போது மிதுன ராசி அவருக்கு குளிர்ந்த வீடாக அமைகிறது. சிறப்பான முறையில் பொதுவாகவே உபய லக்னங்களில் இருக்கக்கூடிய கிரகம் நீர் ராசியில் இருந்தால் எப்படி ஒரு குளுமையான தன்மையில் இருக்குமோ அது போல் மன மகிழ்ச்சியாக இருக்கும். பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் கூட உபய லக்னத்தில் வைக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உபய லக்னம் சிறப்பு. அப்போ குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்போ குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நிதி பற்றாக்குறை விலகும். மெயினாக பண பற்றாக்குறை. அது யாராக இருந்தாலும், ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும், வறுமையில் வாடக்கூடிய குடும்பமாக இருந்தாலும், அல்லது சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன வியாபாரிகள், அதே போல் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ யாராக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், அப்போ யாராக இருந்தாலும் இந்த ஃபண்டு டிமாண்ட் இது எல்லாருக்குமே பொதுவாக 12 ராசிக்குமே பண பற்றாக்குறை இருந்து வருகிறது. இப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததுன்னா டக்குன்னு உங்களுக்கு அடுத்து பணம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு ரேட் சொல்கிறீங்க, ரேட் படியில் ரொம்ப அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க. இந்த குரு பயிற்சி அன்னைக்கு ஏதேனும் ஒரு சில பரிகாரங்கள் செய்வீர்களேயானால், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு, அப்போ அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலகும். வராத பணங்காசுகள் சேரும். எங்கேயா போய் பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க, பையன் பேருக்கு பண்ணிட்டேன், பொண்டாட்டி பேருக்கு பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று இல்லை, வெளியில் ஏதோ கொடுத்துட்டேன், ஹெல்ப்புன்னு கேட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் பணங்காசுகள், வராத பணங்காசுகள் இருக்குமே. ஆனால் வராத பணங்காசுகள் சேரும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். ஒரு லோன் போட்டிருக்கீங்க, லோன் அமையல, லோன் கிடைக்கும். அதே போல் ஒரு வேலைக்காக காசு கொடுத்துருக்கீங்க, வேலை அமையும். அப்படி இல்லை, ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு மனை வாங்குவதற்காக கொடுத்தீங்க, இல்லை உங்கள் மனையை விற்கிறதுக்காக கொடுத்தீங்க, அட்வான்ஸ் இன்னும் பண்ணலை, அதெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் விலகி பணம் வருவதற்கான வழியை இந்த குரு ஏற்படுத்த போகிறார். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, மங்கள யோகம். வீட்டில் எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் நடந்தேறும். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம். நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ தம்பதிகள் வெளிநாடுகளில், உள்நாடுகளில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
ட்ரீட்மெண்ட்டோ அல்லது இயற்கையான முறையிலையோ அதெல்லாம் உங்கள் 2 பேருடைய ஜாதகமும் பார்க்கணும். உங்கள் 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும். அப்போ இயற்கையான முறையிலோ அல்லது செயற்கையான முறையிலோ ட்ரீட்மெண்ட்டில் கூட குழந்தை பாக்கியம், ஏன்னா குரு தான் முக்கியம், குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மெயினாக திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், 40 வயசாகி இன்னும் பொம்பளை பசங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருப்பது, எல்லா கோவிலும் போயிட்டு வந்துட்டேன், எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆகையினால அந்த மாதிரி 40 வயசு ஆகுது சாமி, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கண்டிப்பாக கல்யாணம் நடந்துருமா? உங்கள் பொண்ணுக்கு 41 வயசு ஆனாலும் கவலைப்படாதீங்க, ஜாதகம் எட்டுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்போ திருமணங்கள் நடைபெறும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், வயோதிக திருமணங்கள், இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கிடைக்கும். அதே போல் மெயினாக மனக்கசப்புகள், குடும்ப உறவுகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால், மன வேற்றுமை இருக்குமே ஆனால், பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தவறுகள் நடந்திருக்கோ, ரொம்ப நாள் நல்ல கிளைண்ட்டு சாமி நான் மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க, அது ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், நல்ல கிளைண்ட்டை ஒரு 25 வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றி வச்சுருந்தேன் சாமி, திடீர்னு ஒருத்தர் வந்தான் கலகம் பண்ணா, என்னாலேருந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு, அந்த கிளைண்ட்லாம் மிஸ் ஆகும்போது. ஸோ இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரியான கசப்புகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகும். ஸோ பொதுவாக குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. சிங்கிள் லைனில் சொல்கிறேன், ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு உங்கள் தெய்வம் என் மனசில் சொல்லுது. வாருங்கள் நண்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி இப்போ தான் சனி பெயர்ச்சி நடந்தது. எங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே மறுபக்கம் ராகு கேது பெயர்ச்சி. ராகு ராசியை விட்டு வெளியில் போயிட்டார். இப்போ தான் சாமியை நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு நேற்றைய தினம் வரையிலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கிற வரையிலும் மனசில் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு இன்சல், ஒரு வீண்பழி அவமானம் இருந்துக்கிட்டே, எங்கேயா போய் ஒரு உதவ வாங்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அது ஃபேமிலியாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், வெளியில் சொசைட்டியாக இருக்கலாம். எங்கேயாவது ஒரு தலைகுனிவு, யாராவது ஒருத்தர் அவங்க தலையில் கொட்டுவாங்க. அது யாராக இருந்தாலும், பெரிய காவல்துறை அதிகாரி இருந்தாலும் வீட்டில் போய் பண்ணிட்டு திட்டு வாங்கிட்டு வருவார். இல்லைன்னா அவங்க ஹையர் ஆஃபீஸர் அவர் இன்சல்ட் பண்ணுவாங்க. இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி, நம்ம நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்குறோம், ரோட்டில் நின்றுட்டு வீடியோலாம் எடுத்து போடுறாங்க, இப்போது நியூஸ் செய்தி சேனலில் வருவது. அப்போ யாராக இருந்தாலும் மீனராசின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருப்பார்கள் கடந்த காலங்களில். அதிலும் குறிப்பாக இப்போ ஜென்ம சனி வேற மீனராசிக்கு நடக்குது. அப்போ இந்த ஜென்ம சனியில் சிக்கி தவிக்கின்ற மீனராசி என்பர்களாக உங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான கால நேரம், நல்ல கால நேரம், நல்லது நடக்க போகுது. மனசுக்கு ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு தைரியம். நல்ல வார்த்தை சொல்லுங்கள் சாமி, கண்டிப்பாக நன்மை நடக்கும், கவலை வேண்டாம். மீன ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு 2வது கேந்திரம், 2வது கேந்திரம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்கிறார். பொதுவாக குரு பகவான் 1, 5, 9 இருப்பது சிறப்பு. அப்படி இல்லைன்னா 4, 7, 10 இருந்தாலும் சிறப்பு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் மீன ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சௌகரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக வண்டி வாகன யோகங்கள் அமையும். ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, 10 லாரி வச்சுருக்கோம், 10 பஸ்ஸு வச்சுருக்கிறோம், அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃப்ளைட்டோ அல்லது ஷிப்போ, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியால் உங்கள் பிஸ்னஸ், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். வண்டி வாகன யோகங்கள் அமையும். ஒரு சாதாரண மீனராசி என்பவர்னா நிச்சயமாக ஏதேனும் ஒரு பெரிய கார் கொடுத்துட்டு ஒரு சின்ன கார் வாங்குவாங்க, இல்லை ஒரு 2 வீலராவது புதுசு வாங்குவீங்க. யோகங்கள், வண்டி வாகன யோகங்கள் அமையும். அதோடு மட்டுமல்ல, குடும்பத்தில் மகிழ்ச்சி,
குடும்பத்தில் இருந்த மன வேற்றுமை, மனக்கசப்பு, குடும்பத்தில் பேசாமல் இருந்தது, அந்த மாதிரியான மனக்கசப்புகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் மீண்டும் சேரக்கூடிய ஒரு நல்ல நேரம். உறவுகள் பிரிந்திருக்குமே ஆனால் மனைவி கோச்சின்னு போயிட்டாங்க, கணவர் கோச்சின்னு போயிட்டாங்க, அப்படி இல்லைன்னா பிள்ளைங்க கோச்சின்னு போயிட்டாங்க, அப்பா அம்மா கோச்சின்னு போயிட்டாங்க, பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பசங்க அடங்கலை, வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க, இந்த மாதிரி குடும்ப ஒரு பாசம், அந்த சொந்த பந்தங்கள் பிரிந்திருக்குமே ஆனால் மெயினாக காதலர்கள், கணவன் மனைவி உறவு, இந்த ஆண் பெண் உறவில் மனக்கசப்பு பிரிந்து இருப்பீர்களே ஆனால் மீன ராசி அன்பர்களே, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலத்தருணும். நமக்கு வரக்கூடிய கேள்விகளாக இந்த பொண்ணு கோச்சின் போய்ட்டு பொண்ணு வருமா, குடும்பம் பண்ணுமா, காத்திருக்கிறோம் சாமி, அந்த பையன் காத்திருக்கான், 2 வருஷமாக சும்மா உட்காந்துருக்கான் சாமி, வேறு கல்யாணம் பண்ணலான்னாக்கா அந்த பொண்ணு விட மாட்டேங்குது, இந்த பொண்ணு வந்துடுமா, குடும்பம் பண்ணுமா, இதுதான் மீனராசிக்கு கேள்வியாக இருக்குது. அப்போ பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. சுகபோகங்கள் அதிகரிக்கும். அதே போல் நிறைய முன்பின் தெரியாத இடங்களுக்கு, வெளியூர்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். புதிய வீடு கட்டுவது, புதிய மனை வாங்குவது, நான் ஒரு வீடு கட்டலாமா சாமி, இடம் வச்சுருக்கேன், நான் இந்த இடத்துல ஒரு 5 சென்ட் இடம் வச்சுருக்கேன், ஒரு அரை கிரவுண்ட் இடம் வச்சுருக்கேன், நான் அங்கே 50 சென்ட் இடம் வச்சுருக்கிறேன், சரி நாங்கள் ஒரு பில்டிங் கட்டலான் இருக்கேன், நான் ஒரு வீடு கட்டலாம், நான் ஸ்டார்ட் பண்ணலாமா, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் அது லோன் வாங்காமல் முடியுமா, தடை இல்லாமல் முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் மீனராசிக்கிட்ட இருந்து. அப்போ வீடு கட்டுறது, வீடு வாங்குவது, அல்லது காம்ப்ளெக்ஸோ வணிக வளாகங்களோ ரெண்டல் பர்பஸோ, வீடு கட்டுறது, வீடு வாங்குவது, மனை வாங்குவது, இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே வீடு கட்டி ஆரம்பிச்சிருப்பீங்க, அது பாதிலே நின்று போயிருக்கும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே கிடக்கும். அதெல்லாம் நம்ம நிறைய இடதோஷ நிவர்த்திகளை பற்றி சொல்லியிருக்கிறோம், நேரில் போய் செஞ்சும் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதுபோல் தடைப்பட்ட அந்த வீடு கட்டிடங்கள் அமைப்பு, அந்த ராஜ அமைப்பு தடைப்பட்டிருக்குமே ஆனால் அந்த தடைப்பட்ட ராஜயோகம் திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு கிரகப்பிரவேசம், வீட்டில் ஒரு மங்கள நிகழ்ச்சி, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, சீக்கிரமாக அந்த வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இல்லை ஒரு இடம் வாங்கிறது, அப்படிலாம் வீட்டில் மங்கள செய்திகள், திருமண யோகங்கள், ஒரு 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், மங்கள நிகழ்ச்சிகள், இதெல்லாம் கூட நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள். குறிப்பாக மீனராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். நான் இப்போ போய் வேலை மாற போகிறேன், எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கல, வேறு கம்பெனிக்கு போகிறேன், அங்கே 10,000 ரூபா அதிகம், இப்படியெல்லாம் சொல்வீர்களே ஆனால் மீன ராசி அன்பர்களே, வேலையில் கவனமாக இருக்கணும். வேலை மாறுவதற்கு, ஜாப் சேஞ்ச் பண்ணுவதற்கு இது உகந்த காலம் அல்ல, இது சிறந்த நேரம் அல்ல. இருக்கிற வேலையை கட்டியமாக பிடிச்சிக்கணும், அதை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் மீனராசி அன்பர்களே. நிறைய மீனராசி அன்பர்கள் என்கிட்ட கேட்பது உண்டு, சாமி நான் இந்த கம்பெனியை மாறலான் இருக்கேன், அப்படி போகலான் இருக்கேன், என்னை கேட்காம நீங்கள் வேலையை விடக்கூடாது சார். வேலையை விட்டுட்டு வந்துட்டு எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்காதீங்க, வேலையை விடாமல் வந்துட்டு மாறலாமான்னு கேளுங்க, அதுதான் புத்திசாலித்தனம்னு நான் சொல்வது உண்டு. அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி என்பவர்களே, வேலையில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனக்கசப்பு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட, எனக்கு எதுவுமே அவங்க செய்யலை, அது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலுமே கூட, ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சியால் செய்யக்கூடிய வேலையில் லாபம் கிடைக்கும். அதே போலத்தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம். குருன்னு சொல்லிட்டாலே திருமணம் செஞ்சு வைக்காமல் இருக்கவே மாட்டார். 40 வயசாவது பொண்ணுக்கு கவலைப்படாதீங்க, ஜாதகம் எட்டுவாங்க, கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். வயோதிக திருமணங்கள்,
40 வயசு, 45 வயசு, 35 வயசு பொண்ணுக்கு ஆகுதா? நிறைய மாப்பிள்ளைங்க இருக்காங்க. திருமண யோகங்கள் கைகூடும். அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். குரு இல்லாமல் குழந்தை இல்லை. அப்போ மீன ராசி என்பர்களே, கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அது ஒருத்தர் ஜாதகத்தை வச்சு சொல்கிற விஷயம் இல்லை. நீங்கள் என்னதான் இதுக்கு முன்னாடி நான் போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, நீங்கள் வசனங்கள் பேசினாலும், அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்த சாமி அங்கே இத்தனை லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா போயிடுத்து, 6 லட்ச ரூபா போயிடுத்து, உடம்புக்கு ஊசி போட்டு கெடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் மீனராசி என்பர்களே குழந்தை பாக்கியம் உண்டு. ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய நல்லது நடக்க போது. சௌபாகியமான கால நேரம், மங்கள நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சி உங்களுக்கு நிலைத்திருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய ஜாதகமே தீர்மானிக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.